தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். வாசிப்பது எம். சிக்கா ரவி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபல வர்த்தகரை சுட்டுக்கொலை செய்ய திட்டமிட்ட 9 பேர் ஆயுதங்களுடன் அதிரடியாக கைது. மௌனமாக இருந்தவர்கள் இன்று வாக்குமூலம் வழங்குகின்றனர். விரைவில் தண்டனை என்கிறார் ஜனாதிபதி. உலகளாவிய ரீதியில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது உயிர்த்த ஞாயிறு தினம். நாட்டில் டெங்கு, சிக்குன்குனியா பரவும் அபாயம். மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. புட்டினின் அதிரடி அறிவிப்பு. உக்ரைனில் தாக்குதலை நிறுத்தியது ரஷ்யா. உள்நாட்டு செய்திகள். உலக வாழ் கிறிஸ்தவர்கள் இன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நினைவு கூறும் பாஸ்கா பண்டிகை எனப்படும் உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்றனர். உலக நாடுகளில் போர் நிலைமை மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக மக்கள் அவதியுறும் இன்றைய சூழலில் இயேசுவின் உயிர்ப்பு உலகத்தை மீட்பதாக அமைய வேண்டும் என கோரியே உலகளாவிய கிறிஸ்தவர்கள் விசேட ஆராதனைகளில் ஈடுபட்டிருந்தனர். உலக பாவங்களை சுமந்து தீர்த்ததை கிறிஸ்தவர்கள் கடந்த பெரிய வெள்ளியன்று அனுஷ்டித்தனர். இந்நிலையில் இன்று கிறிஸ்துவின் உயிர்ப்பை நினைவு கூறும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை எனப்படும் பாஸ்காவை நினைவு கூறுகின்றனர். அந்த வகையில் இலங்கையில் உள்ள கிறிஸ்தவர்களால் சிறப்பு நள்ளிரவு ஆராதனைகளும் ஞாயிறு ஆராதனைகளும் முன்னெடுக்கப்பட்டன. பிள்ளைகளை ஜெபத்துக்கு பகல் அவர்களால் எழுப்பி நிற்க முடியல. அந்த அளவுக்கு என்னமா சொல்ல போனா அன்று ஆவியானவர் அவருடைய மகிமையை ஊற்றினார். அவரோடு இருக்க ஆசைப்படுவோம். இஸ்ராயேலுக்கு ஒளி பிறப்பா என்று உரிமை வாழ்விக்கும், பாவத்திலிருந்து விடுதலை வாழ்விக்கும். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பாதுகாப்பு பணிகளில் முப்படையினர், விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜோசி தி க்ளோத்திங் ஸ்டோர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். கொட்டாஞ்சனை, ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். முழு நாடும் எதிர்பார்க்கும் விசாரணைகள் மிகவும் சூட்சுமமாக நடத்தப்பட்டு வருவதாகவும், குறித்த விசாரணைகளை நிறைவு செய்ய காலதாமதமாகலாம் என்றாலும் நீதியை நிலைநாட்டுவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
பதுளை பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். තොරතුරු අරගෙන අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව ශක්තිමත් කරලා නීතිපති දෙපාර්තමේන්තුව ශක්තිමත් කරලා අල්ලස්සෝ දූෂණ චෝදනා කොමිසම් සභාව ශක්තිමත් කරලා FCID එක යලි අපි පිහිටෙව්වා. ඒ ටික පිහිටවලා පර්යේෂණ ආයතන ශක්තිමත් කරන්නේ. පර්යේෂණ කරලා විමර්ශන කරලා ඒ විමර්ශන මත නඩු දාන. මේ වෙනකොටත් හිටපු ජනාධිපතිවරයාගේ ලොකු පුතාට එක නඩුවයි මද්දුමයට නඩු දෙකයි. තව වැටෙනවා. මහාධිකරණය. දඬුවම් දෙන්න ඕන මහාධිකරණය. අපේ කාර්යය මොකද්ද? විමර්ශනය කරලා මහාධිකරණය නඩු දාන එක. තවත් ලොකු නඩු කීපයක් ඉදිරි සති දෙක තුන තුල වැටේවි. නේද? ඒකට අපි කරන්න ඕන. අපි මේ වැඩ ඉතා හොඳින් කරමින් යනවා. අපි මේ රටේ සංස්කෘතියක් හදන්න ඕන. எதிர்வரும் நவம்பரில் எமது அரசாங்கத்தின் 2வது பாதீட்டை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். அதில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். தற்போது நிதி இருக்கின்ற போதிலும் அதனை முறையாக பயன்படுத்தி பணிபுரிவதற்கு ஆளணி பற்றாக்குறை நிலவுகிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு பயணமாகியுள்ள இலங்கை நிபுணர்கள் குழு எதிர்வரும் 23ஆம் திகதி சர்வதேச நாணய நிதியத்துடனும் அமெரிக்க அதிகாரிகளுடனும் இது குறித்து கலந்துரையாட உள்ளது. இதன்போது நாட்டுக்கு சாதகமான வகையில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். அதே நேரம் சில சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் மிகவும் சூட்சுமமாக இடம்பெறுவதால் அது குறித்து மக்களால் தற்போது அறிந்து கொள்ள முடியாது. எனினும் விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெறுகின்றன என்ற உறுதியை வழங்க முடியும். மௌனமாக இருந்தவர்கள் இன்று வாய் திறந்து வாக்குமூலம் வழங்கி வருகின்றனர். முக்கியமான பல சம்பவங்கள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளால் விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு தாமதம் ஏற்படலாம். எனினும் குற்றமிழைத்த சகலருக்கும் உரிய வகையில் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். මම අද කිව්වා අපේ පොලිසි භාර ඇමතුමාට කිව්වා ඉතාමත් වැදගත් රටම බලාගෙන ඉන්න පරීක්ෂණයක විමර්ශන දියත් වෙමින් තිබෙනවා. හැබැයි විමර්ශනයේ ඉදිරි පියවර ඉතාමත් සූක්ෂමව සහ ප්‍රවේශම් සහගතව කළ යුතු තිබෙනවා. ඒ නිසා සමහර ඒවා ඔයගොල්ලන්ට දැම්ම දැනගන්න ලැබෙන්නේ නැති වේවි. හරිද? විමර්ශන අපි ඉතා හොඳින් කරමින් යනවා. මට ඒ සාතිකෙ දෙන්න. කට ඇරපු නැති අය කට අරින්න පටන් අරන් තියෙනවා. සාක්ෂි දෙන්න බය හිටපු අය සාක්ෂි දෙන්න පටන් අරන් තියෙනවා. සම්බන්ධ නැහැ කියපු අය සම්බන්ධතා ඉලිදරව් වෙමින් තිබෙනවා. ඒ නිසා විමර්ශන යහපත් අතර අපි ක්‍රියාත්මක වෙමින් තිබෙනවා. අපි මේ රටේ කිසිදු අපරාධයක් කාලයේ වැලිතලාවට යටපත් වෙන්න ඉඩ නොදී පුරවැසියන්ට ඒ සාධාරණ ඉටු කිරීම සඳහා අපි කටයුතු කරන බවම සාධිත කරනවා. වැඩි කරනවා. கொலை குற்றம் ஒன்றை மேற்கொள்வதற்காக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களுடன் தயார் நிலையில் இருந்த 6 பேரும் அவர்களுக்கு உதவிய மேலும் 3 பேரும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய நேற்று குறித்த அதிகாரிகள் கம்பஹா வத்தமுள்ள பகுதியில் உள்ள வீடொன்றை சோதனையிட்ட போது அங்கிருந்து 2 T-56 துப்பாக்கிகள், 118 தோட்டாக்கள், 3 மெகசின்கள் மற்றும் 3 வாகனங்களுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைய மேலும் 2 கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் இருவரையும் குறித்த குற்ற கும்பலுக்கு அறிமுகப்படுத்திய திட்டமிடப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் ஒருவரும் 4 கைபேசிகளுடன் குருநாகல் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கம்பஹா ஒஸ்மன் என்ற நபரை கொல்ல அவர்கள் திட்டமிட்டிருந்தமை தெரிய வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது பெய்து வரும் மழையால் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் தமிழ்முத்து கூட டெங்குவை பரப்பும் நுளம்புகள் மூலமாகவும் சிக்குன்குனியா பரவுகிறது என தெரிவித்துள்ளார். நீண்டவார இறுதி விடுமுறை மற்றும் பாடசாலை விடுமுறை காரணமாக பலர் சுற்றுலா சென்றுள்ளதாகவும் தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செய்யும் வாய்ப்பை இழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக நுளம்புகள் பெருகும் இடங்களை சுத்தம் செய்யும் வாய்ப்பு காணப்படாததால் அவை அதிகரித்துள்ளதாகவும் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா நோய்கள் ஒரே நுளம்பால் பரவுகின்றன என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இதன் காரணமாக சுற்றுப்புறத்தை தொடர்ந்து சுத்தம் செய்வதன் மூலம் நுளம்பு பெருக்கத்தை தடுக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலன்னறுவை ஹம்பாந்தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி 19ஆம் திகதி இரவு முதல் 20ஆம் திகதி இரவு வரை உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் மேற்கத்திய நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் இதனை சமாளித்து வருகின்றது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் பல்வேறு பொருளாதார தடைகள் விதித்தாலும் அதனை ரஷ்யா கண்டுகொள்ளவில்லை. இந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முயற்சி எடுத்துள்ளது. ஆனால் இதில் முன்னேற்றமில்லாத காரணத்தினால் சமரச முயற்சியில் இருந்து விலகப் போவதாக அந்நாடு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு தன்னிச்சையாக போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக புட்டின் பிறப்பித்த உத்தரவில் சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிறு இரவு வரை உக்ரைன் மீதான தாக்குதல் நிறுத்தப்படுகின்றது. இதனையே உக்ரைனும் பின்பற்றும் என நம்புகிறேன். அதே நேரத்தில் இதனை மீறி உக்ரைன் செயல்படும் நேரத்தில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் படைகளை ராணுவ தளபதி தயார் நிலையில் வைத்து இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.